சென்னையில சொந்த வீடு வாங்க போறீங்களா? நீங்க வாங்குற இடம் அடுத்த மழை வெள்ளத்துல மூழ்காம இருக்கணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணுங்க. சொந்தமா ஒரு மனையோ இல்ல வீடோ வாங்குறது அப்படின்றது நம்ம வாழ்நாள் முழுக்க சிறுக சிறுக சேமிச்ச பணத்துல பண்ற மிகப்பெரிய முதலீடு. குறிப்பா சென்னை மாதிரி ஒரு நகரத்துல இடம் வாங்கும்போது அது வெள்ள பாதிப்பு இல்லாத இடமா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு வீடியோவில் சென்னையில வெள்ள பாதிப்பு இல்லாத வீடோ அல்லது நிலமோ எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத பற்றி தான் தெளிவா பார்க்க போறோம். முதலாவதா சென்னை நகரம் பற்றி சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். சென்னை மாநகரத்தின் நில அமைப்பும் வெள்ள பிரச்சனைகளும். சென்னை நகரம் கடல் மட்டத்திலிருந்து ரொம்பவே குறைவான உயரத்துல தான் அமைஞ்சிருக்கு. இதனால இங்க இயற்கையாகவே சரிவுகள் ரொம்பவே குறைவு, நிலப்பரப்பும் சமதளமா இருக்கும். இதன் காரணமா மழை நீர் இயல்பாகவே ஓடி வெளியேறுவதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் அமைத்திருக்கிற மழைநீர் வடிகால்கள்ல கூட போதிய சரிவு இல்லாததால தண்ணீர் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்லும் போது அங்கேயும் புதுசா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அபாயம் இருக்கு. அடுத்ததா நிலத்தின் உயர வித்தியாசங்களும் தண்ணீர் தேங்குவதற்கான காரணங்களும். ஒரு இடத்துல மழை நீர் தேங்குவதற்கு அந்த நிலத்தோட உயர மாறுபாடு முக்கிய காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு சென்னை நகரத்தோட பல பகுதிகளை பார்த்தோம்னா சுற்றி இருக்கிற பிரதான சாலைகளை விட உட்புற தெருக்கள்லையோ அல்லது குறிப்பிடத்தக்க பாதைகளோ தாழ்வாக இருக்கும்போது மழை நீர் இயல்பா அங்க வந்து தேங்குது. அதே போல முட்டு சந்துகள் அப்படின்னு சொல்லப்படுற டெட் அண்ட் தெருக்கள்லையும் சதுப்பு நிலங்களை ஒட்டி இருக்கிற தாழ்வான இடங்கள்லையும் தண்ணீர் வெளியேற வழி இல்லாம பல நாட்கள் தேங்கி நிற்குது. ஆனா இயற்கையா சரிவு நல்லா இருக்கிற பகுதிகளில் மழை நீர் கொஞ்சம் கூட தங்காம உடனுக்குடன் வடிஞ்சிருது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கிண்டி, பரங்கிமலை, திருவான்மையூர் போன்ற மேடான பகுதிகளில் இயற்கை சரிவு ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் உடனே வடிஞ்சிடுது. அதே நேரம் வேளச்சேரி, மடிப்பாக்கம், முடிச்சூர் போன்ற தாழ்வான பகுதிகளில் சரியான சரிவுகள் இல்ல, சரிவுகள் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கு. அதனால அங்க தண்ணீர் தேங்குற வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இந்த உயரமா இருக்கிற பகுதிகள்லயும் சில டெட் அண்ட் தெருக்கள் அப்படின்னு சொல்லப்படுற முட்டு சந்துகள்ல தண்ணீர் தேங்கத்தான் செய்யும். அதை நாம கவனிச்சா மட்டும்தான் நமக்கு அது தெரியும். அடுத்ததா நீர்நிலைகளின் சங்கிலி தொடர் அமைப்பும் தற்போதைய கள நிலவரமும். இயற்கையிலேயே சென்னையோட நீர்நிலைகள் ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி தொடர் போல அமைக்கப்பட்டிருக்கு. ஏரிகள் நிரம்பும் போது அதிலிருந்து வெளியேற உபரி நீர் அடுத்தடுத்த ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் வழியா போய் சதுப்பு நிலங்கள், பக்கிங்காம் கால்வாய், அதுக்கப்புறமா ஆறுகள் மூலமா கடல்ல கலக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா கட்டுப்பாடற்ற நகரமயமாக்கல் காரணமா இந்த இணைப்பு கால்வாய்களும் இயற்கை வழிபாதைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு அடைப்பட்டதுதான் இன்னைக்கு சென்னையோட பல இடங்கள்ல வெள்ள நீர் தேங்குறதுக்கு முக்கிய காரணமா மாறியிருக்கு. அடுத்ததா ஆன்லைன் ஆப்ஸ் மற்றும் அரசு அனுமதிகளை சரிபார்க்கும் வழிகள். ஒரு பகுதி பொதுவாகவே தண்ணீர் தேங்குற பகுதியா அப்படின்றத செக் பண்றதுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் நாம ஆய்வுகளை பண்ணி வச்சிருக்கணும். அப்படி தொழில்நுட்ப ரீதியா நாம எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு தான் கூகுள் எர்த் செயலி இருக்கு. இந்த செயலியோட வலது கீழ் மூலையில கர்சரை நகர்த்தும் போது அந்த குறிப்பிட்ட பகுதி கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்றத காட்டும். நிலத்தோட முன்பக்கம் இருக்கிற சாலையையும் சுற்றி இருக்கிற பிரதான சாலைகளோட நாம கம்பேர் பண்ணி பார்த்தாலே அந்த பகுதி தாழ்வா இருக்கிற பகுதியா இல்லையா அப்படின்றது நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். இதை தவிர தமிழ்நாடு அரசோட சென்னை சிட்டி ஃப்ளட்டிங் மேப் மற்றும் CMDAவோட ஜிஸ் வரைபடங்கள்ல அந்த பகுதி வாட்டர் லாகிங் அல்லது வெள்ள அபாய மண்டலத்துல வருதா அப்படின்றதையும் நாம செக் பண்ணிக்கணும். அடுத்ததா பில்டர்கள் கிட்ட வாங்கும்போது RERA அங்கீகாரம் இருக்கா, மாநகராட்சியோட முறையான மழைநீர் வடிகால் வசதிகள் இருக்குதா அப்படின்றதையும் நாம உறுதி பண்ணிக்கணும். அடுத்ததா ரொம்பவே முக்கியமான விஷயம் நேரடி கள ஆய்வுகளும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளும். தொழில்நுட்ப ரீதியான ஆய்வுகள் மட்டுமே பண்ணாம நேரடியா நாம களத்துக்கு போய் கடந்த கால வெள்ள பாதிப்புகளின் போது அந்த பகுதியில எவ்வளவு தண்ணி தேங்குச்சு, மழை நின்ன அப்புறமா தண்ணீர் வடிகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, கடைக்காரங்க கிட்ட மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்ட விசாரிப்பது நல்லது. சுற்றி இருக்கிற வீடுகளோட காம்பவுண்ட் சுவர்கள்ல தண்ணி தேங்கின கரைகள் எதுவும் இருக்கா அப்படின்றதையும் நாம கவனிக்க வேண்டியது அவசியம். லேசான மழை பெய்யுற அன்னைக்கோ அல்லது மறுநாளோ அந்த இடத்தை நேர்ல போய் பார்த்தா உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது நமக்கே புரிஞ்சிடும். ஒருவேளை ஏற்கனவே வெள்ள பாதிப்பு இருக்கிற இடத்துல சொத்து இருந்தது அப்படின்னா
ஃப்ளட் கவர் வசதியோட கூடிய வீட்டு காப்பீடு எடுத்துக்கிறது ரொம்பவே நிதி ரீதியான பாதுகாப்பை தரும். ஸோ சென்னையில் இடம் வாங்குறப்போ பணத்தை மட்டும் பார்க்காம நிலத்தோட உயரத்தையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த தகவல் சென்னையில் வீடு வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மற்றொரு வீடியோல சந்திப்போம்.